எனக்கு அவ்வளவா பேச வராது. பேசுனா அவ்வளவா பேச வராது, பேசுனா நிறுத்த வராது. இந்த ப்ராப்ளம் தான் നമുക്ക്. ഹായ് എല്ലാവർക്കും വണക്കം. ഞാൻ ജിതേന്ദ്ര. ആദ്യം എല്ലാ സുഹൃത്തുക്കൾ എല്ലാവർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ഓണമാശംസകൾ. ഓണം പண்டிகை இன்னைக்கு. ஸோ இந்த ஓணம் எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்றது, எவ்வளோ ஒரு பாரம்பரியமான ஒரு புகழ்மிக்க ஒரு பண்டிகை அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பாதி தான் தெரியும். ஸோ அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஷார்ட்டாக பார்ப்போம். இதோ வந்துட்டேன். ஸோ என்ன அப்படின்னா, மகாபலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசர் ஆண்டுகிட்டு வராரு. அவர் ஒரு அசுர குலத்தில் பிறந்த ஒரு அசுரன், சரிங்களா? பட் ஆனால் மக்கள் மேலே ஒரு நலன் கொண்ட, மக்கள் நலன் மேலே ஒரு பிரியம் கொண்ட, மக்களை அரவணைக்கிற, நல்லா பார்த்துக்கிற ஒரு ஒரு அரசனாக அவர் திகழ்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திமிர். நான் அசுர குலத்தில் பிறந்தாலும் நான் நாட்டு மக்களுக்கு நல்லது தான் செய்வேன் அப்படின்றது அவர் ஒரு செருக்கு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம பூமியை மட்டும் ஆண்டுறோமே, நம்ம தேவலோகத்தையும் ஆடுறோம். இவர் அசுரலோகம், சரிங்களா? ஸோ இப்போ தேவலோகத்தையும் நம்ம ஆளணும். இந்திரன் அவங்க எல்லாம் தேவலோகத்தில் இருக்காங்க. ஸோ இப்போது அந்த லோகத்தையும் நம்ம ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு எண்ணம் வருது. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அதுக்கான முயற்சிகளை ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னும் போது இறங்கும்போது அவருடைய குரு, அசுர குரு சுக்ராச்சாரியார் என்ன சொல்கிறாரு, அதுக்கு நீ ஒரு யாகம் பண்ணணும். அப்படி யாகம் பண்ணனா அது பல வருடங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு யாகமாக இருக்கும், ரொம்ப சின்சியரான யாகமாக இருக்கும். அதை நீ பண்ணனா தேவலோகத்தில் இந்திரனுக்கு பதிலாக நீ வருவ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த யாகத்துக்கான ஏற்பாடுகள் நடக்குது. அந்த யாகத்தை செய்யறதுக்கு ரெடி ஆகிட்டார். இப்போது அந்த காலத்தில் யாகம் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த யாகம் பண்ணும்போது யாராவது ஒரு ஒரு சன்னியாசியோ ஒரு ஒரு குடியானவரோ யாரோ அந்த பக்கம் போகிறவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா கூட அதை செய்யணும். அதுதான் தர்மம். ஐயா தர்மங்கிரும ஏதாச்சும் பண்ணுங்க ஐயா, சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் தர்மம். அந்த யாகம் முடிகிற வரைக்கும் யார் எது கேட்டாலும் அதை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஸோ இது நீதி, சரிங்களா? ஸோ இந்த விஷயம் சுக்ராச்சாரியார் யாகம் பண்ண போகிறாரு. யாகம் பண்ணி தேவலோகத்தை ஆள்றதுக்கு இவருக்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு மகாபலிக்கு அப்படின்றது தேவலோகத்தில் இருக்கிற இந்திரனுக்கு தெரிய வருது. ஸோ இப்போ அவர் பயப்பட ஆரம்பிக்கிறார். ஐயோ, அசுர குலத்தில் பிறந்த ஒருத்தர் இங்கே ஆள ஆரம்பிச்சாருன்னா என்ன ஆகும்? தேவலோகம் நம்ம பதவிக்கு இதுவாகிடுது. இப்போ இருக்கிற பொலிட்டீஷியன்ஸே நம்ம என்னென்னமோ பண்ணுறாங்க இல்லைங்களா? ஸோ இந்திரன் பயப்பட்டதில் தப்பு இல்லை இல்லையா? எந்த தொழில் செய்தால் என்ன, செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னாரே. ஸோ அவர் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, சரி ஓகே, திருமால் கிட்ட விஷ்ணு கிட்ட நீங்கள் முறையிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு கிட்ட போய் கேட்குறாரு. அவர் தான் காப்பாற்றுற கடவுள், ஓகேவா? விஷ்ணு காக்கும் கடவுள். ஸோ இந்த மேட்டர்லாம் அவர்கிட்ட தான் ஆட்டோமேட்டிக்காக போகும். அவர்கிட்ட தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும். இந்த மாதிரி மகாபலி ஒரு பெரிய யாகம் நடத்திக்கிட்டு இருக்காரு பூமியில். அவர் தேவலோகத்தை ஆள்றதுக்கான முயற்சியில் இறங்கிட்டு இருக்காரு. என்னோட பதவி பறிப்போயிடும், அசுரகுலத்தில் இருக்கிறவர் எப்படிங்க இங்கே ஆள முடியும் அப்படின்றதுக்கு அவர் இது பண்ணும்போது, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது மகாவிஷ்ணு எடுத்த அந்த அவதாரம் தான் நான் சொல்கிறது. இந்த மகாவிஷ்ணு இல்லை, பரம்பொருள் மகாவிஷ்ணு. ஐயோ, அப்போ அப்படிதான். ஸோ அப்படி கிடையாது. நான் சொல்கிறது பரமாத்மா மகாவிஷ்ணு, கடவுள். அவர் என்ன சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எடுத்த அவதாரம் தான் வாமன அவதாரம். ஸோ வாமன அவதாரத்தில் வெறும் 3 அடி, ஓகேங்களா? ஒரு அந்தனர் கட்டப்பில் அவர் பூமிக்கு வர்றார். பூமிக்கு வேள்வி நடத்திக்கிட்டு இருக்கிற மகாபலி கிட்ட போகிறார். அப்போ எல்லாருக்குமே தர்மம் செஞ்சு முடிச்சிட்டாரு. வேள்வி முடிகிற சமயம், நான் இப்போ தான் நாங்கள் எல்லாருக்குமே தர்மம் பண்ணி முடித்தேன் ஐயா, இப்போ கேட்குறீங்க, சரி ஓகே உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. நான் என்ன பெருசாக கேட்டுற போகிறேன், 3 அடி தான் இருக்கிறேன், எனக்கு ஒரு 3 அடி நிலம் வேணும் அப்படின்ற மாதிரி வாமன அவதாரத்தில் இருக்கிற விஷ்ணு கேட்குறார், பகவான் கேட்குறார். ஸோ அப்போ இருக்கும்போது இவர் மகாபலி ஓகே எனக்கு அதை நான் கொடுக்குறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை கிடையாது, நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் சுக்ராச்சாரியாருக்கு ஒரு பெரிய சந்தேகம். வந்திருக்கிறது அந்தனர் மாதிரியே இல்லை, கடவுள் மாதிரி தான் இருக்குது. கெட்டப்பும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை, கொஞ்சம் யோசித்து பார்த்துக்க, அவருக்கு அவ்வளோ ஈஸியாக கொடுத்துறாத அப்படின்ற மாதிரி வாய் விட்டுறாத அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நம்பாத. இல்லை இல்லை இல்லை, விஷ்ணுவே என்கிட்ட வரம் கேட்குறாரு அப்படின்னும் போது அதை நான் செஞ்சு தானே ஆகணும். அப்போ நான் எவ்வளோ கிரேட். அதுதான் சொன்னேன், மகாபலிக்கு எப்போவுமே தன்னை பற்றியான ஒரு உயர்வான கருத்து எப்போவுமே உண்டு, ஓகேங்களா? ஸோ நான் கொடுக்கறதுக்கு ரெடி, நீங்கள் கேளுங்க ஐயா. ஸோ 3 அடி நிலத்தில் 1 அடி, அப்போ தான் வாமன அவதாரம் விஸ்வரூபம் எடுக்குது. 1 அடியில் நிலத்தை மண்ணுலகத்தை அடக்குறாரு. என்னடா அது இம்புடுகாண்டு மோட்டர் பைக்கை கொடுத்துட்டு அவ்வளவு பெரிய வண்டியை கொடுக்குற, பெரிய தில்லாலங்கடியாவில் இருக்கு. இன்னொரு அடி, 2வது அடியில் விண்ணுலகத்தை அடக்குறாரு.
3வது அடி எங்கே வைக்கிறதுன்னு மகாபலிக்கிட்டே கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா 2 உலகத்தையும் வந்து இது பண்ணியாச்சு. இப்போ 3வது அடி எங்கே வைக்கிறது? ஓகே, என் தலையில் வைங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி வந்து சாஷ்டாங்கமாக குனிஞ்சு முட்டி போட்டு என்னோட தலையில் வைங்க உங்களோட 3வது அடி என்போது, அப்போ 3வது அடி அங்கே வச்சு அவருடைய பக்தியும் அவருடைய தர்மத்தையும் மகாபலியோட நீதியையும் அந்த நியாயத்தையும் ரொம்ப மெச்சிக்கிட்ட விஷ்ணு பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உனக்கு என்ன வரம் வேணும் நீ கேளு. ஸோ ஏன்னா இப்போ அவர் தலையில் வச்சோடனே அவர் பாதாளத்துக்கு போக போகிறார். ஓகேங்களா? ஸோ போகிறதுக்கு முன்னாடி உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்து பாதாளத்துக்கு இப்போ போகிறேன், நீங்கள் தலையில் கால் வச்சதுனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் வந்து என்னோட நாட்டு மக்களை வந்து நான் சந்திக்கணும். அவங்க சந்தோஷமாக இருக்கிறத நான் பார்க்கணும், சந்தோஷமாக இருக்காங்களான்னு பார்க்கணும். அதுக்கு மட்டும் எனக்கு வரம் கொடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்து ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக விஷ்ணு பெருமாள் வந்து அவருக்கு வரம் கொடுக்குறாரு. ஓகே, ஒரு வாரம். ஸோ அதுதான் வந்து ஒவ்வொரு சிங்க மாதம்னு வாங்க மலையாளத்தில். அந்த சிங்க மாதத்தில் வந்து ஆரம்பிக்கிறது திருவோண நட்சத்திரம் 10வது நாள் வரும். 10 நாள் வந்து கொண்டாடுவாங்க ஓணம்ன்றது. ஸோ 10வது நாளில் தான் வந்து அந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு எல்லோரும் கோயிலுக்குலாம் போவாங்க. முதல் நாள் அஸ்தம் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கும். அஸ்தம் நட்சத்திரம் ஆரம்பிக்கும்போது எல்லோரும் வந்து காலையில் எழுந்து குளித்து ஒயிட் ட்ரெஸ் போடுவாங்க, வெள்ளை கசவுன்னுவாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸில் வந்து எல்லோரும் வந்து இது பண்ணி அந்த கலர் கோலம்லாம் போடுவாங்க. வண்ண வண்ணமாக வந்து இந்த பூங்கள்லாம் வச்சு ஸோ ஃப்ளவர் கோலம் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வச்சு அலங்கரித்து வீட்டு முன்னாடி அதுக்கப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த 10 நாள் வந்து அதை அப்படியே செலிப்ரேட் ஆகிட்டே இருக்கும். நடுவில் வந்து 4வது நாளும் வந்து என்னமோ வந்து போட்டு காம்படிஷன்லாம் படகு போட்டி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சத்யா அப்படின்வாங்க. சத்யா சாப்பாடு அப்படின்னா பயங்கர ஃபேமஸ் கேரளாவில். ஸோ மினிமம் வந்து ஒரு 25-26லேருந்து 64 ஐட்டம்ஸ் வரைக்கும் வந்து அவங்க வைப்பாங்க. அது அவ்வளோ ருசிகரமாக இருக்கும். அந்த ஒரு நாள் வந்து எதை சாப்பிட்றதுனே தெரியாது உங்களுக்கு. வாழை இலையில் அப்படி அடுக்கி வைப்பாங்க. அது அவ்வளோ வந்து ஃபேமஸ்ஸு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். பாலடை பிரதமன்லேருந்து பழம் பிரதமன்லேருந்து சோறு, நெய் அண்ட் ஊறுகாய் எல்லாத்தையும் வைப்பாங்க. சாப்பாடு எப்படி இருந்துச்சு? உப்பு தூக்கை உப்பு ஜாஸ்தியா? சரி, ராத்திரிக்கு குறைச்சு போட்டுறேன். பழம் சாப்பிடுப்பா. ஆமா, இருக்கிறதுலே பெரிய பழமா எடுத்துக்கோ. ஸோ அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ 10வது நாள் வந்து கம்ப்ளீட் ஆகும். எதுக்கு இது வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அசுர குலத்தில் பிறந்தா கூட ஒரு அரசன், ஒரு நீதி மாறாத அரசன், நாட்டு மக்களுக்கு நல்லது நினைக்கணுன்ற ஒரு ராஜா, அவன் வந்து இன்னொன்று விஷயம் கவனிச்சிங்களா, அவர் வந்து தன்னுடைய நீதியையும் தவறல, தர்மத்தையும் தவறல. யாகம் முடிகிற சமயத்தில் கடவுள் வந்து கேட்டதுனால அவர் வந்து தன் தலையில் வந்து அதை வச்சு விட்டு கொடுத்துட்டார் பார்த்தீங்களா? அதுதான் வந்து அந்த பெருந்தன்மை அப்படின்றது. அதனால தான் அவரோட நாள் இப்போ வரைக்கும் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓணமில் கேரளாவில் இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓணமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் மகாபலி வேஷம் போட்டு அவங்க ட்ராமாலாம் பண்ணுவாங்க. இந்த காலேஜ் ஸ்கூல்ஸ்லலாம் எத்தனை ஸ்கிட் பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா? அதுதான் அவருடைய பெருமை என்றைக்குமே நிலச்சிருக்கும். அண்ட் ஓணமில் இந்த ஒரு நல்ல நாளில் எல்லாருக்குமே வந்து சந்தோஷம் நிலச்சி நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. குட்டி கேரளாவோ? அதே நாங்க உங்களுக்கு கரண்ட் தரோம், நீங்க எங்களுக்கு தண்ணி தரக்கூடாதா? அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க. தண்ணி வேண்டா, பாலே தரோம்.